ஹாய். இந்த ஐஸ் பேக் கோல்ட் பேக் பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக போயின்னு இருக்கு. நான் இடிச்சிக்கினேன், எனக்கு ஸ்வெல்லிங் ஆயிடுச்சு காலில். இங்கே ஐஸ் பேக் பண்ணலாமா, இல்லை வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லை நீங்கள் ஹாட் பேக் பண்ணுங்க அப்படின்றது. ஜென்ரலாக இந்த ஐஸ் எதுக்கு வைக்கலாம், ஹாட் பேக் எதுக்கு வைக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான். வேசோ டைலேஷன், வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன். வேசோ டைலேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து சூடான எந்த பொருளையும் மேலே வச்சிங்க அப்படின்னா நரம்பு வந்து விரிவடையும். அந்த விரிவடைகிறதுனால இன்னும் அதிகமாக ஒரு blood சப்ளை போகும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் யூ இன்க்ரீஸ் யுவர் blood சர்க்குலேஷன். ஸோ ஹாட் பேக். நெக்ஸ்ட் திங் இஸ் ஐஸ். உங்களுக்கு ஏதாவது அடிப்படுது, ஸ்வெல்லிங் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஐஸ் வைக்கலாம். ஸோ இது வந்து வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன், லைக் நரம்பு சுருங்கும், உங்களுக்கு blood சப்ளை அங்கே கம்மியாகும். ஸோ இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு கட் ஆகும். ஸோ இன் ஜென்ரல் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படுது, ஸ்வெல்லிங் வராமல் இருக்கிறதுக்கு ஐஸ் பேக் வைங்க. ஸ்வெல்லிங் இல்லை, பெயின் மட்டும் இருக்குது, லைக் க்ரானிக் பெயின் இல்லை மசில் பெயின் மாதிரி இருக்குது அப்படின்னா ஹாட் பேக் வைக்கிறது பெட்டர். பட் பெட்டர் திங் இஸ் ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த இன்ஜுரிஸ் என்னன்றதை அட்ரஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது பெட்டர். இதர் ஐஸ் பேக் ஆர் ஹாட் பேக் நீங்கள் எது வைக்கிறீங்கன்றது. ஆனால் தெரியாமல் கொள்ளாமல் மாற்றி வச்சிங்கன்னா இன்ஜுரி ஆர் பெயின் அக்ரிவேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பெட்டர் பி கேர்ஃபுல்.